கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம். நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லவைகளை எடுத்து காட்டுகிறான். பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இருதயத்தை குறித்து ஆண்டவர் பேசுகிறார். ஒரு பக்கம் நல்லது பேசுற இருதயம், இன்னொரு பக்கம் பொல்லாதது தீங்கான காரியத்தை நினைப்பது. இதுல கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் எப்படி இருக்கிறோம்? நல்ல மனுஷன்னா நல்ல பொக்கிஷத்துல இருந்து மனதார வாழ்த்துவான், மற்றவர்கள் நல்லா இருக்கணும்னு நினைப்பான் இல்லையா? கர்த்தருடைய பிள்ளைகளே, பொல்லாதவர்கள் தீங்கு நினைப்பார்கள், நாவினால் அவர்களை கஷ்டப்படுத்துவார்கள், அவங்கள வார்த்தையினால நொறுக்குவாங்க, அவங்க கண்ணீர் வடிக்க வைப்பாங்க. இதுதான் பொல்லாத சிந்தனை. அதனாலதான் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நல்ல மனுஷன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷம். நம்ம இருதயம் ஏசப்பா நமக்கு தந்தது, உயிரை கொடுத்து நம்ம இந்த இருதயத்தை மீட்டிருக்கிறார். அப்போ நம்ம நல்லவைகளை எடுத்து பேசணும். ஒரு வீடு கட்டுறாங்களா, நல்லா கட்டட்டும் அப்படி சொல்லணும். திருமண பாக்கியம் பார்க்குறாங்களா, திருமணம் நடக்கட்டும்னு சொல்லணும். இப்படி யாரா இருந்தாலும் நீங்க அவங்கள வாழ்த்தி ஏசப்பா கிருபையினால அவங்களுக்கு நல்லவற்றை நீங்க பேசினா உங்க இருதயம் நல்லதுன்னு அர்த்தம். இல்லை அவன்லாம் நல்லா இருப்பானா, அவெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டான், என் குடும்பத்துக்கு தீங்கு பண்ணிட்டான், அது பண்ணிட்டான், இது பண்ணிட்டான், பொல்லாத பொக்கிஷத்துல இருந்து பொல்லாதவைகளை எடுத்து காட்டுகிறான். அதைத்தான் ஆண்டவர் சொல்லுகிறார். நம்ம நல்ல இருதயமா பொல்லாத இருதயமா? நம்ம யோசிச்சு பார்ப்போம். நல்ல இருதயமா இருப்போம், கர்த்தர் நிச்சயமா நமக்கு வேண்டிய கிருபைகளையும் சமாதானத்தையும் நன்மையும் கொடுத்து நடத்துவார். அதனால நம்ம வேதம் சொல்லுது, அதுக்கு முந்தின வருஷம், இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்க இருதயம் எப்படி இருக்குதோ அப்படிதான் வாய் பேசும். அதனால தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதையாய் நல்ல இருதயத்திலிருந்து பேசுறவர்களாய் நம்ம பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். தேவனுடைய குமாரன் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. இந்த நாளை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். நான் காலை வேளையில கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலே தெய்வ பிரசன்னம் இறங்கட்டும். அவங்க வேலையெல்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும், பிரயாணங்கள் வாய்க்கட்டும். ஆண்டவரே, அவங்க இதனால எந்த காரியத்தை சந்திச்சாலும் இருதயத்தில் உள்ள சந்தோஷத்தை எடுத்துக்காட்ட கர்த்தர் உதவி செய்ய ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.